வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் அபவுட் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் டவுட் இருக்குன்னா அங்கே கண்டிப்பா கேளுங்க, உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். நீங்கள் விரும்பும் ஆண் எந்த அளவிற்கு உங்களை உண்மையாக விரும்புகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் அனைத்து விஷயங்களும் உங்களிடம் கூறுவார்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். ஒருத்தங்க எந்த அளவுக்கு அன்பு உண்மையான ஒரு காதல் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தினாலும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க விரும்புறீங்க, அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி லவ் இருந்திருக்கு, அதை அவங்ககிட்ட சொல்றாங்க. அண்ட் அவங்க லைஃப்ல இப்போ ஏதாச்சும் லவ் கமிட் ஆகுது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோ, இல்ல அவங்க சுத்தி இருக்கக்கூடிய பொண்ணோ, ஏதாவது ஒருத்தவங்க அவங்கள பாக்குறாங்க அப்படின்ற போது அதுவும், இல்ல லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அவங்க கிட்ட மறைக்க கூடாதுன்னு எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு உண்மையா இருக்கணும்னு ஒரு ஆண் எப்போ உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றானோ அப்போ அவனோட காதல் உண்மையானது. அவன் மறைக்க ஆரம்பிக்கிறானா அவனுக்குள்ள நிறைய தப்பான விஷயங்கள் இருக்குன்றதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலிக்கிறான் என்றால் அந்த ஆண் உங்களிடம் அதிக அளவில் கோவப்படுவது, சண்டை போடுவது என்று இருப்பார்கள். ஆனால் ஒருபோதும் உங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று இருக்க மாட்டார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆண்களும் சரி பெண்களும் சரி, என்கிட்ட இவங்க அடிக்கடி சண்டை போடுறாங்க, எப்போ பாரு என்னை கோவப்படுத்துறாங்க, எப்போ பாரு என்னை டார்ச்சர் பண்றாங்க, இரிட்டேட் பண்றாங்க, இவங்க என்ன உண்மையாவே விரும்பல, என் மேல உண்மையான அன்பு இருந்தா இவங்க கூட இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி வரும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நீங்க வேணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க கூட அதிகமா சண்டை போடுவாங்க. நீங்க பண்ணக்கூடிய தப்பை திருத்த நினைப்பாங்க, அவங்க லைஃப்ல உங்களை வச்சுக்க நினைப்பாங்க, நீங்க அவங்களை விட்டு பேரக்கூடாதுன்ற ஒரு பயத்துல பேசுவாங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஒரு விஷயத்த நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல ஒருத்தவங்க கூட அதிகமா சண்டை போடுறாங்கன்றதுக்காகவும் உங்க கிட்ட மீன் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கு. பட் அந்த ஒரு விஷயம் எதற்காக வெளிப்படுதுன்ற காரணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க அவங்க கூட இருக்கீங்க, எப்ப பாரு என் கூட இருக்கப்ப அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வெறுப்புல சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் ஒவ்வொரு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை வச்சுதான் அந்த காதல் மாறும். அந்த காரணம் எப்படி இருக்கு, அந்த கோவம் எதற்காக அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட லவ் உண்மையானதா பொய்யானதா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்க எந்த அளவுக்கு உங்களை உண்மையா விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ காரணத்தை யோசிங்க, அந்த காரணத்தை வச்சு அதை புரிஞ்சுக்கோங்க. சம்மந்தமே இல்லாத காரணத்தை வச்சு உங்கள்கிட்ட பேசி சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாவே உங்க மேல அன்பு இல்லை. பட் ஒரு ரீசனபிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்க இருக்கீங்க, நீங்க ஒரு பையன் கூட பேசுறீங்க, பட் அவங்கள பத்தி எதுவும் சொல்லல, பட் நீங்க வேற ஒரு பையன் கூட பேசும்போது அது தப்பா இருக்கு அண்ட் அவனோட அந்த பையனோட கேரக்டர் தப்பா இருக்குன்ற போது அவங்க கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க வேணும், அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய காதல் உண்மையானது, அவங்களுக்கு பயம் இருக்கதான் செய்யும். இது ஆண் பெண் யாரா வேணா இருக்கட்டும், உண்மையானதா இருக்கதான் செய்யும். ஸோ அந்த டைம்ல கோவம் வரும். இது பெண்களும் இப்படி பண்ணுவாங்க. அதாவது வேற ஒரு ஆணுக்கு பெண்கிட்ட வந்து ஒரு ஆண் பேசும்பொழுது இந்த மாதிரி கோவங்கள் அவங்ககிட்ட நடத்தான் செய்யும். அது கண்டிப்பா உங்ககிட்ட வெளியே கொண்டு வரதான் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது நீங்கள் விரும்பும் ஆண் எந்த அளவிற்கு உங்களை நம்புகிறானோ ஆணுடைய உண்மையான காதல். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணும்போது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அவங்க எந்த அளவுக்கு உங்களை அண்ட் உங்ககிட்ட எந்த அளவுக்கு அவங்க மூஞ்சி கொடுத்து பேசுகிறாங்களோ அதுதான் அவங்க உங்கள் மேலே வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை. அண்ட் அவங்க லைஃப்பில் மற்றவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் அது நம்பாமல் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டான் ஒரு ஆண்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆணுடைய காதல் உண்மையானது தான். அதில் நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த ஆணிடம் சண்டை போட்டு பேசாமல் தவிப்பது, பிளாக் செய்வது என்று இருக்கும் பொழுது அடிக்கடி உங்களை தொடர்பு கொள்வது, புதியதாக நபரில் தொடர்பு கொள்வது என்று இருக்கக்கூடிய ஆண் உங்களை பைத்தியமாக காதலிக்காக என்று அர்த்தம். இங்கே உங்கள் லைஃப்பில் இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். நிறைய பேர் இதை டார்ச்சர்னும் ரொம்பவே என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப விஷயங்கள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்களும் அவங்களும் விரும்பிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க, இல்லை புதுசாக நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா அவங்களோட காதல் அதிகமானது. பட் உண்மை என்னன்னு தெரியுமா, நீங்கள் ஒருத்தங்களை பிளாக் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் தான் விட்டு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அவங்களை விட்டு போறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நீங்க தான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் இல்லாம பிளாக் பண்றீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு உங்கள் மீது அளவு கடந்த அன்பு இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு தடவையும் உடனே உங்களிடம் பேச, உங்களுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க அவங்க விரும்பும் போது, அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க உடனே எடுத்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பிஸியா இருக்காங்க, ஒரு சில டைம்ல மட்டும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்க மேல வச்சக்கூடிய காதல் அதிகப்படியான காதல், உண்மையான காதல்னு சொல்லிக்கலாம். பட் உங்க லைஃப்ல எப்ப பாரு உங்களை பாத்தீங்கன்னா ஒரு ரிங் அடிக்கிறீங்க எடுக்கல, அடுத்து அடிக்கீங்க எடுக்கல, ஒரு சில நேரங்கள்ல ஆன்லைன்ல இருக்காங்க ஆனா உங்க காலை மட்டும் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுனாலே அந்த ஒரு ஆண்கிட்ட பொய்யான அன்பு இருக்கலாம், பொய்யான காதல் இருக்கலாம். பட் எந்த ஒரு டைம் நீங்க கால் பண்ணாலும் எடுத்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன், அவங்க லைஃப்ல நீங்க தேவைப்படக்கூடிய ஒரு பர்சன், உங்க மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சனா அந்த ஒரு ஆண் பெண் இருப்பாங்க.
ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்ல வீடியோ வேணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக வரும். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அங்கே தாராளமாக கேளுங்க என்கிட்ட. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இன்ஸ்டா இல்லாதவங்க ஜிமெயில் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.